Thank you so much. Thank you so much. Hey, thank you. Thank you. Thank you. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த அன்புக்கு இந்த ஆரவாரத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. Thank you. It really feels good. First, respects to Vice Chancellor and Director and the whole team on stage and பாடல் வெளியீட்டு விழா கொண்டிருக்கிற அனைவருக்கும் அண்ட் குறிப்பாக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த தூரம் பொருட்படுத்தாம இன்னைக்கு இந்த மழை இந்த மற்ற விஷயங்கள்லாம் பொருட்படுத்தாம இவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே. அஃப்கோர்ஸ் எல்லா நல்ல நல்ல ஸ்வீட் மெமரிஸ் ஸ்வீட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டேஜ்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு பழைய ஞாபகம் மறுபடியும் போயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து ஒரு திடீர்னு ஒரு சத்தம் புரியல புரியல ஓகே நான் வெளியே பேசுறேன். எல்லாருக்குமே இந்த என்னப்பா புரியலையே இதே சந்தோஷம் தான். பட் இதே மாதிரி கட்டம் போல ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ்ல முடிச்சு. அப்கோர்ஸ் ஐ டு ரிமெம்பர் காரணமாயிரம் இங்க ஷூட் பண்ணிருக்கோம். இந்த காலேஜ்ல வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. அதெல்லாம் மறக்க முடியல. ஸோ மறுபடியும் இங்க வந்து பார்க்கும்போது கேம்பஸ் பார்க்கும்போது ஓகே ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை முதல்ல பேசிடலாம். Thank you. Happy anniversary சொல்லுங்க. Happy wedding சொல்லுங்க. Thank you. Thank you so much. எல்லாம் Facebookல எல்லாமே பறந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். புதுசா நிறைய வார்த்தைகள் வந்துச்சு இன்னைக்கு. எக்கச்சக்க வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே இன்னைக்கு ஸ்பெஷல் நான் சொல்லுறேன். எனக்கு Thank you guys. I heard you. Thank you. Great to see. என்னோட வெட்டிக்கு இவ்வளவு ஸ்பெஷலா பண்ணவே இல்லை. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு எல்லாத்தோட சேர்ந்து. தேங்க்யூ. ஓகே எப்படி வந்து நான் முதல்ல சினிமா பண்ணுறோம் அந்த முதல் நாள் வந்து எவ்வளவு முக்கியமான நாளா இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு மேல இருக்கிற இந்த டீமுக்கு இந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க முன்னாடி வராங்க. ரசிகர்கள் முன்னாடி வந்து அவங்க என்ன இவ்வளவு நாளா யோசிச்சிருக்காங்களோ என்ன பண்ணிருக்காங்களோ என்ன சேகரிச்சிருக்காங்களோ just a few minutes then we can ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். just few minutes. so அவங்களோட முதல் அனுபவத்தை முதல் கனவை உங்க முன்னாடி எடுத்துட்டு வராங்க. ஸோ எப்படி என்ன என்கரேஜ் பண்ணீங்களோ நேருக்கு நேரில் வந்து ஆட தெரியாம அவ்வளோ ஆடின ஒரு பையனை நீங்க எப்படி என்கரேஜ் பண்ணீங்களோ பிரபு ஐ திங்க் he deserves all support. wonderful works பிரபு and பிரபு wonderful dance moments. first film வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவல். I think again நாங்க பிலீவ் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ப வேண்டியதா இருக்கு. something which you really believe deep within மனசுக்குள்ள வந்து உண்மையா நினைச்சீங்கன்னா அது ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சின்ன ஸ்டேஜ்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்திருக்காரு. மூவிஸ் அல்டிமேட்லி அங்கதான் போய் அது நடக்கும். ஸோ அவரோட கனவை வந்து விடவே இல்லை. அதுதான் இருக்காரு. யூஆர் ஆல்சோ ஒரு சேம் ஏஜ் குரூப். ஸோ இந்த வயசுல வாழ்க்கை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் த சேம் சக்சஸ் வாட் இஸ் சீன். என்னென்ன ஆளுநர் நினைக்கிறீங்களோ அதாவது just go ahead and follow your heart whatever your heart says. ஸோ அதான் அவரோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு பட்டுச்சு. காலேஜ்ல சொன்னாங்க ஒரு 7 வருஷம் வந்து 5 வருஷம் எங்கெல்லாம் ஸ்டேஜ் போனாரோ எங்கெல்லாம் டான்ஸ் பண்ணாரோ எல்லாத்துலயுமே வந்து சக்சஸ் அண்ட் he didn't leave his dream. So that's why he is here. So I'm very happy about that. உட்காருங்க. அதான் நீ அவ்வளோலாம் வேண்டாம். அண்ட் ஒரு சினிமா இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது.
நிறைய ஒரு ஃப்ரேமும் ஒரு ஷாட்டும் ஒரு செகண்டும் வந்து அவ்வளவு டிஸ்கஷன்ஸ் போகும். எதனால இந்த கலர், எதனால இந்த ஷாட், எதனால இந்த டயலாக், எதனால இந்த ஃப்ரேம், எதனால இந்த சீன் பண்றோம், வாய் கன்வே, வாய் திஸ் லொகேஷன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் போகும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து இப்போ இந்த படத்தை வந்து இந்த விஷுவல் பாத்தீங்க. ஐ எம் ஷூர் யூ ஆல் லவ்ட் ஆல் தி நோ ஷார்ட்ஸ் தே செட். ஒரு டயலாக்கும் ஒரு சாங்கும் ஒரு கோரியோகிராஃபர் ஸ்டெப்பும் எல்லாமே வந்து யோசிச்சு எடுத்து பல லேயர்ஸ் சேர்ந்தா தான் வந்து ஒரு படம் வரும். இது நல்லா பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமும் உண்டு. ஏன்னா அப்படி ஒரு டீம் வந்து வந்திருக்காங்க. ரஜினி படம் நான் பண்ணும்போது யாரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ரஜினி வந்து ஒரு வெற்றி படமா ஆச்சு அப்படின்னா அதுல பல பேருக்கு வந்து பங்கு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானவங்க இங்க இருக்காங்க. ரமணா ஆர்ட்ஸ் சம்பத் வந்து ரொம்ப முக்கியமான நண்பர். அப்போ எனக்கு பழக்கம். அவரும் சேர்ந்து வச்சுக்கிற முதல் படி இது, ப்ரொடியூசரா ஆரம்பிக்கிற முதல் படி இது. அண்ட் எங்கேயுமே போதும் சரவணன் பாத்தீங்க. எல்லாருமே முக்கியமான முடிவுகள் ரஜினி படம் பண்ணும் போதும் இவங்க எல்லாருமே அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து கோடி எடுத்திருக்காங்க. இது ரைட் இது ராங் அனலைஸ் பண்றதுக்கு வந்து முக்கியமான பில்லர்ஸ் வந்திருக்காங்க சொல்லலாம். ராஜ்குமாரும் வந்திருக்காரு. ஸோ அந்த டீம் வந்து ஒரு படம் இப்போ வந்திருக்காங்க. முதல் படமாக இருந்தாலும் எப்படி வந்து டைரக்டர் அவர் பேசும்போது உங்க கவனத்தெல்லாம் வந்து ஈர்த்தாரோ, கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாரோ, படமும் அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட வரும்போது வந்து ஐம் ஷூர் இட்ஸ் காட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு சே. ஓகே, சினிமானா வந்து ஏன் லவ் எப்ப பார்த்தாலும் ஒரு லவ் ஸ்டோரியா வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் மனசுக்கு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். இதுலயும் வந்து நிச்சயமா ஒரு இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன் லவ் பத்தி சொல்றதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது வந்து இப்போ ஒரு 14-15 ஆரம்பிச்சு ஒரு 25ல முடியறது கிடையாது. ஐ கெஸ் இட்ஸ் லாட் மோர். ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் இன் லைஃப் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். லவ் இன்னும் அழகாக நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தே இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெட்டிங் டே அபிஷியலி 7 years, அன்அபிஷியலி ஒரு 12 வருஷமா போயிட்டு இருக்காது லவ். ஸோ ஐ கெஸ் இட்ஸ் கெட்டிங் மோர் பியூட்டிஃபுல். இன்னும் அழகாயிட்டே இருக்கு அந்த லவ். ஸோ I think we have to give a lot of respect for that love. அதை வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கும் சொல்றேன், they all say this, don't let a child in you சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற child, keep that child in you young ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி keep that love in you always fresh, green. அது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு அதோட விட்டுறாதீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அதோட விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமாவும் you can still keep growing that, keep that even fresh. அது பொண்ணுங்க எல்லாருமே கேட்கிற விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் அதை குறைஞ்சிருது, அதை குறைய விடாதீங்க. I'm sure there is a lot of interesting stuff in this film too. 21ஆம் நாள் அந்த போஸ்டர் டிசைனே வந்து எல்லாரும் கவனமும் ஈர்த்துச்சு. அங்க இருக்கிறது பார்த்தாலே தெரியும். ஸோ ஐ திங்க் lot of films are releasing, பட் இந்த படத்துல ஸ்பெஷலான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கு. அண்ட் குரு பத்தி சொல்லி ஆனோம். ஏன் உச்சி மண்டையில சாங்ல இருந்து கூகுள் சாங்ல இருந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் காலை மாலை சாங் வந்து இங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐம் ஷூர் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ இட் லாட் ஆஃப் திங்ஸ் டு சே. அண்ட் காலேஜ் கேம்பஸ் பார்த்த உடனே ஒரு ஃப்ரேம் வந்தது. எப்படி ஒரு ஆக்டருக்கு வந்து கிளாப்ஸ் வருமோ அது மாதிரி காலேஜ் கேம்பஸோட ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் காமிச்சோடனே அவ்வளோ கிளாப்ஸ் வந்தது. உங்களோட லவ் ஃபார் யுவர் பிளேஸ், யுவர் கேம்பஸ் வந்து அதுலேயே தெரிஞ்சது. ஸோ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் தெரியும். ஒரு படம் பார்ப்போம், ஒரு விஷுவல் பண்ணவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்ல இருந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்ப்போம் ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க ஃபார் ஆல் தி சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ். ஸோ ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். எல்லாமே வந்து வெறும் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து சொல்லுவாங்க, இந்த படத்துல எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குப்பா, அதனால தான் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் அதே வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம், எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் வேர்ட் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டோம் இந்த படத்துக்கு. அண்ட் லெட் பிரபு அண்ட் அன்பு அண்ட் குரு அண்ட் கிருத்திகா எவ்ரிபடி பிகம் wanted people in the industry. இவங்க வந்து இருக்கணும், they must be the most wanted people in the industry, not only just being recognized and successful, but they should be wanted technicians in this industry. All the best to you both.